ஹாய் 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 சந்தோஷ். ஹாய் ப்ரோ. Hi, ஆக்சுவலி hi again, Asan. பிரசாத் ப்ரோ நம்மளுக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா. அவர் வந்து ஒரு கிரிக்கெட் என்தூசியாஸ்ட். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதால இனிமே நம்மளோட மேட்ச் ரிவ்யூஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி போச்சு ப்ரோ மேட்ச்? மேட்ச் ஜாலியா இருந்தது. ஆர்சிபினாலே ஜாலி தான். இப்போ பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டிருக்காங்க 716. பாவம் லாஸ்ட் பிளேஸ் போயிருக்காங்க ஆர்சிபி -1.19. பட் என்டர்டைன்மெண்ட் கேம் ஆஃப் கிரிக்கெட். ஆர்சிபிக்கு அந்த பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு, பட் bowling தான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதான் மேபி மேக்ஸ்வெல் ஆடி இருக்கலாம். அன்பார்ச்சுனேட், அவ்வளவுதான். என்ன பண்றது? ஆர்சிபி ஐ திங்க் சீசன் அவங்களுக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். மேபி தே ஹேவ் டு வின் ஆல் தேர் கேம்ஸ் டு குவாலிஃபை ஃபார் தி ஃபைனல்ஸ். அதுக்கு வந்து அவங்க அந்த பவுலிங், ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அந்த பவுலிங், ஆமா, அது அவங்களுக்கு பவுலிங் ஃபயர் பவர் கண்டிப்பா கிடையாது. அண்ட் ஆல்சோ தேர் நாட் பேக்கிங் பிளேயர்ஸ். இப்போ வந்து டீம்ஸ் விச் ஆர் சக்சஸ்ஃபுல் பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குனு வில் ஜாக்ஸ் ஆடுறாங்க, மேக்ஸ்வெல் வெளில போறாரு, திடீர்னு அந்த ஃபர்கசனை கொண்டு வராங்க, அல்சாரி ஜோசப் உட்கார வைக்கிறாங்க, சிராஜ் உட்கார வைக்கிறாங்க. சிராஜ் எல்லாம் வந்து உட்காரவே கூடாது, இந்தியா பெஸ்ட் பேஸ் பவுலர். ஸோ பாவம், the things not going their way. பாவம் நம்ம விராட் கோலி தான் அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. ஓகே, நான் வந்து ஒன்னு சொல்றேன். ஆக்சுவலி மேட்ச் இன்ட்ரெஸ்டா போனதுக்கு நிஜமாவே ஆர்சிபி பேட்டர்ஸ் பெரிய காரணம். அண்ட் எஸ்ஆர்எச் பாக்குறப்போ என்ன தோணுது, அவங்க இவ்வளவு அடிச்சாதான் டிஃபெண்ட் பண்ண முடியுமோன்னு தோணுது. அவங்க மேபி லாஸ்ட் ஓவர்ல ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல இந்த 24-20 ரன்ஸ் ஈஸியா போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஆர்சிபி கிரௌட பத்தியும் ஃபேன்ஸ் பத்தியும் பேசியே ஆகணும். இன்னும் அவங்க டிராஃபி ஜெயிக்கல. நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட். இந்த சீசன்ல 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஒதப்பட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்க அந்த ஹோப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் அடிப்பாங்களா இல்லையா? அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. டிகே மட்டும் ஆடிட்டு இருக்காரு. டிகே இந்த சீசன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவ்வளவு சியர் பண்றாங்க. அந்த பவுலர்ஸே கொஞ்சம் ப்ரெஷர்ல போற மாதிரி இருக்கு, ஒருவேளை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு குட் கேம் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்றது பார்க்க நல்லா இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தோத்துட்டா இப்போ நேற்று பாத்தீங்கன்னா மும்பை கிரவுண்டே அமைதியாயிருச்சு. சிஎஸ்கேன்னு சான்ஸ் இருந்தது. ஆனா ஆர்சிபி கிரவுண்ட் அப்படி இல்ல. அவங்களுக்கு தெரியும் எப்படியும் கிட்ட வந்தாலும் கூட தான் போறாங்கன்னு ஸ்டில் சேர் பண்றாங்க அவங்களோட பேட்டர்ஸ்க்கு. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டிகே தமிழ்நாடு பிளேயர் கர்நாடகா ஆடிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சேர் பண்றதை பார்க்கவே ஒரு 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 யூனிட்டி தெரிஞ்சது. கிரிக்கெட் எப்படி மக்களை யுனைட் பண்றது அப்படின்னு. சந்தோஷ், உன்னோட ஸ்டார்டிங் வியூஸ். கோலி நினைச்சே பார்க்கல, அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்கோர் ஸ்டார்ட் பரவாயில்ல, நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே 2 பேரும். ஸோ இது வின் பண்ண பரவாயில்ல, கண்டிப்பா ஸ்கோர் போகணும். நல்ல ஸ்கோர் தான் போயிருக்கு. பிரேக் ஆகுற மாதிரி இருக்கும் வாய்ஸ். அப்படிதான் இருக்கா ப்ரோ? அவரோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமா, ஹெட்போன்ஸ்ல இருக்கா என்ன பாரு. இப்போ ஓகேவா? பேசு. பேசு. இப்போ ஓகே. ஓகே, அதான் ஆக்சுவலா வந்து நான் வந்து டீசெண்டா தோத்தா பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு நல்லாவே ஸ்கோர் நல்லா இன்ட்ரெஸ்டாவே போயிடுச்சு சொல்ல போனா. ஆக்சுவலா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து வின் பண்ண போயிட்டே தான் இருக்காரு, ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. நல்லா பேட் பண்ணாரு. ஆக்சுவலா நிறைய சொல்ற மாதிரி ஒரு ஷாட்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா ட்ரை பண்ணியிருந்தாரு. பேட் ஸ்கூப்லாம் ட்ரை பண்ணியிருந்தாரு. எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அவர் பண்ற எல்லாத்துக்கும் பால் பட்டுச்சு பேட்ல. அது ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. 2-3 டாட் பால் ஆடி இருந்தா கூட பிரச்சனை இருக்கும். அவரு ஒரு ஈக்குவலி கிளாஸ் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஹெட்டுக்கு ஈக்குவலா 35 பால்ஸ் 81 அடிச்சிருந்தாரு. மேபி ஒரு 40 பால்ஸ் 100க்கு போயிருக்கலாம் அவரு. ஆனா அவரு டீமுக்காக விளையாடினாருன்றது கிளியரா தெரிஞ்சது. இன்னும் ஒரு 15 பால் இருக்கு. சும்மா தட்டி ஆடி ஒரு 6 பால் ஆடி இருந்தா அவர் செஞ்சுரி கண்டிப்பா. அவர் அதெல்லாம் பாக்கல. அது ரொம்ப ஸ்பிரிட்டா தான் இருந்தது பாக்குறதுக்கு அவர் பண்ணது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. நீங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அவங்க இன்டென்ட் கரெக்டா இருந்தது. எஸ்ஆர்எச்சோட இன்டென்ட் வந்தாங்கன்னா அடிதான், நீ என்ன போட்டாலும் அடிக்கு தான் போற, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ஸ்ல வந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஆர்சிபி பவுலிங்ல என்ன பார்த்தா வந்து ஒரு எல்லா டீம்லயும் பார்த்தா பும்ரா பார்த்து ஆடணும், சிஎஸ்கே வந்து பத்திரானாவை பார்த்து ஆடணும். சோ எல்லா டீம்லயும் ஒரு பவுலர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபி யாருன்னா, சோ அது இன்டென்ட்லயே தெரிஞ்சது. ஷார்ட்டா போட்டா 6, ஃபுல்லா போட்டா 6, ஸ்லோவா போட்டா 6. ஒரு மனுஷன் அப்படி என்னதான் பண்ண முடியும்? எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. அட்டி 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 பொழந்துட்டு இருக்கான். ஃபீல்டிங்கும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே செகண்ட் டயர்ல போய் விடுறது. ஸோ அவங்க இன்டென்ட் கரெக்டா இருந்தது. மேபி அதான், மேபி ஐ டோன்ட் நோ, மேபி
எனக்கு ஆர்சிபினா என்ன சொல்றதே தெரியல பவுலிங்க்கு. அட்லீஸ்ட் பும்ரானா சொல்லலாம், அட்லீஸ்ட் வந்து பும்ரா வந்து ஒரு 4 ஓவர் கொஞ்சம் பொறுமையாட்டு மத்தவங்களை அடிக்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆர்சிபி எனக்கு தெரியலங்க வாட் தே ஷுட் டூ. டக்குன்னு மேக்ஸ்வெல் ஆடுறாங்க. மேக்ஸ்வெல் ஆக்சுவலா நல்ல பவுலருங்க, ஆக்சுவலா நல்லா விக்கெட் எடுப்பாரு, ஆமா. நல்லா பவர் பிளேல போடுவாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அபிஷேக் சர்மாக்கு வந்து கண்டிப்பா டஃப் கொடுத்திருப்பாரு. பட் அபிஷேக் சர்மாக்குலாம் வந்து எல்லாம் பேசர்ஸ் போட்டு எல்லாம் மேல போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிராவலி செட்டுக்கு ஷார்ட்டா போட்டாங்க. ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் பேக் ஆஃப் லென்த் போட்டு டமால் அடிக்கிறாரு செகண்ட் டயருக்கு. சோ எல்லாமே வந்து மேபி சிஎஸ்கே கூட பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து ஆஹா ஓஹோ பவுலிங் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது துஷார் தேஷ்பாண்டே, ஸ்ரதுல் டாக்கூர், ஒரு ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் கூட அவ்வளவா ஒன்றும் கிடையாது. முஸ்தபிசூர் கூட பெரிய பவுலர் எல்லாம் கிடையாது, நல்லா போடுவார் கண்டிஷன்ஸ். ஆமா, நேத்து ஒரு 50 ரன்ஸ் கொடுத்தாரு. அவரு அந்த பிச்சுல கொஞ்சம் இருந்துச்சுன்னா அவரு நல்ல பவுலர், இல்லாட்டி கஷ்டம் தான். எக்ஸாக்ட்லி. சோ அவங்களுக்கு அந்த பிலீஃப் வரணுங்க. இவ்வளவு அடி வாங்கி ஐ திங்க் அந்த பவுலர்ஸுக்கே அந்த கான்பிடன்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6 அடிச்சு நீங்க அந்த பிளேயர்ஸ் மூஞ்சில அந்த கேமராமேன் பார்க்கும்போது கண்ணா மூடுறது, மேல பாக்குறது, இப்படி பண்றது, அவங்க ஷோல்டர்ஸே ரொம்ப ஒரு மாதிரி லோவா இருக்கு. சோ ஒரு மேட்ச் வேணும் அவங்களுக்கு. அவங்க கான்பிடன்ஸே இல்ல. வைசாக் விஜயகுமார்லாம் பாருங்களேன், வைசாக் விஜயகுமார் பயந்து போடுறாரு பவுலிங், பயந்து போடுறாரு. இப்போ மும்பைனா பும்ரா பாப்பாங்க, ரைட், பும்ரா இருக்கா, பும்ரா பார்த்து. சிஎஸ்கேனா பத்திரானா மாதிரி போடணும். பட் அவங்க பயந்து போடுறாங்க. அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வேணும். எங்களால பண்ண முடியும், நாங்க இந்த லென்த் தான் போடுவோம். ஆர்சிபி ரொம்ப சின்ன கிரவுண்டுங்க. அவங்களுக்கு வந்து அந்த மந்த்ரா கண்டுபிடிக்கணும். என்ன போட்டா இந்த விக்கெட்டுக்கு நல்லா இருக்கும், எந்த மாதிரி போட்டா நல்லா இருக்காது. மேபி எனக்கு தெரிஞ்சு பேசர்ஸ் அடி வாங்குறாங்க, கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நிறைய ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு லெக் ஸ்பின்னரை போட்டு அதுக்கு ஆக்சுவலி அவங்க மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பிளேம் பண்ணணும். சாஹல் மாதிரி ஒரு ஸ்பின்னரை 3.5 crores விடுறாங்க ஆர்ஆருக்கு. எப்படி பண்ணிருக்காரு, 100 விக்கெட் எடுத்திருக்காரு அவர் சின்னசாமியில, அவ்வளவு கிரவுண்டு. அப்படிப்பட்ட ஒரு கிளாசி ஸ்பின்னரை தூக்கிட்டு போயிட்டு விடுறாங்க 4 கோடி ரூபாய்க்கு. அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? அவங்களதான் பிளேம் பண்ணணும். நம்ம கேப்டன்ஸோ ஆடுற பிளேயர்ஸோ ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த திங்க் டேங்க் இருக்காங்கல்ல, அவங்களதான் சொல்லணும். அண்ட் இன்னொன்னு நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவங்க வந்து அந்த பிட்ச் மேப் காட்டுறாங்க, பால்ஸ் வந்து எங்க போடுறாங்க, ஸ்டம்ப் லைன்லயே போடல அவங்க பேசர்ஸ், ஃபுல்லா பாடி லைனு இல்லைன்னா ஆஃப் கொஞ்சம் ஒரு 4th ஸ்டிக் 5th ஸ்டிக் போடுறாங்க. பேட்டு கரெக்டா வருது, அவங்கள ட்ரபிளே பண்ணல இவங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்டோட பேட்டிங், அவர் வந்து ஆக்சுவலி என்னன்னா எப்போ டெபியூ ஆனார் ஆஸ்திரேலியாவுக்கு, நடுவுல ஃபார்ம் இல்லாம கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு மிடில் ஆர்டர் பேட்டரா இருந்தாரு. அப்புறம் டாப்ல ஆடினாரு, வெளியே போயிட்டு திருப்பியும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணவும் உள்ள டீம்ல எடுத்து இப்போ அவ்வளோ மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஐசிடில ஆடினாரு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல, அப்புறம் வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு, இப்போ ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. அவரெல்லாம் எடுக்கிறப்ப நிறைய பேர் சொன்னாங்க அவங்க எல்லாம் ஒன் டைம் வண்டரா இருப்பாங்க, எடுத்துட்டு எவ்வளவு பேர் ஆடாம போயிருக்காங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பேட் கமின்ஸ் எடுத்ததா இருக்கட்டும், ஸ்டார்க் எடுத்ததா இருக்கட்டும், ஹெட் எடுத்ததா இருக்கட்டும். ஆனா அவங்க எல்லாமே பே ஆஃப் பண்றாங்க இப்ப. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அண்ட் பீப்புளை பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அவங்க யார் கீழே யார் ஆடுறா, இப்ப பேட் கமின்ஸ் கீழே ஹெட் ஆடுறாரா, வார்னர் ஆடுறாரா, ஸ்மித் ஆடுறாரா, இப்படிலாம் பாக்குறது இல்ல. ஒரு கேப்டன்சி ஆப்ஷன், அவருக்கு அந்த ஸ்கில் இருக்கா, கேப்டன்சி கரெக்டா பண்ணுவாங்களா, எப்படி பண்றாரு பாருங்க. பேட் கமின்ஸ் எப்படி பவுலர் ரொட்டேட் பண்றாரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பவுல் பண்றாரு. அதை பார்த்து அவ்வளவு சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாலும் கேப்டன்சி ஸ்கில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்தியாவே கூட எடுத்துக்கோங்க, தோனி ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாருன்னா, அவருக்கு கேப்டன்சி கொடுக்குறப்ப அவர் பெரிய பிளேயர் எல்லாம் கிடையாது. அவருக்கு முன்னாடி சீனியர் எவ்வளவு பேர் இருந்தாங்க, அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு சீனியர்ஸ் பார்த்து, சச்சின் டெண்டுல்கர் அவங்க எல்லாம் பார்த்து அவரை பிக் பண்ணி கொடுத்து அவ்வளவு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, நல்லா ஆடுறானா ஒருத்தன், நல்ல ஃபேம் இருக்கா, நல்ல ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்கா, அடுத்து இவன் தான் சார் கேப்டன், அடுத்து இவன் தான் சார் கேப்டன் அப்படின்னு மீடியால சொல்லிடுவாங்க, அந்த கமெண்டேட்டர் சொல்லிடுவாங்க, ஃபேன்ஸ் சொல்லிடுவாங்க. இவன் நல்லா ஆடுறவனை தூக்கிட்டு போயிட்டு கேப்டன் ஆகிட்டு அப்புறம் அவன் கேம் போகுதுன்னு சொல்லிட்டு உன் கேம் போகுது அதனால நீ கேப்டன்சி விட்டுட்டு இன்னொருத்தர் பண்ணட்டும் அப்படின்னு மாத்துவாங்க. விராட் கோலிக்கு அதுதான் நடந்தது. இப்ப எம்ஐ மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாக்கு அதுதான் பண்ணிருக்காங்க. இதேதான் நடக்குது. ஒருத்தர் நல்லா பண்றான்னா அவனை கேப்டன்சி மெட்டீரியல் நினைச்சு அவனை ஆக்க வேண்டியது. ஃபேன்ஸ் ஃபாலோயிங் தான் பெரிய ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணுது இந்தியன் கிரிக்கெட்ல நினைக்கிறேன். இங்க ஸ்போர்ட் ஸ்கில்லு அவங்க டேலண்ட் அதெல்லாம் தாண்டி அதை அட்வர்டைஸ் பண்ணணும், பிராண்ட் ஆக்கணும் கிரிக்கெட்டை, அவங்க சம்பாதிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஆஸ்திரேலியன்ஸ் வர்றாங்க, ஜெயிச்சு போயிட்டே இருக்காங்க, நம்ம சோக் பண்ணிட்டே இருக்கோம் 12 வருஷமா. எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்திருக்கு. இப்போ டிகே பத்தி பேசிட்டே இருப்போம்.
டிகே வச்சா இந்தியா டீம் கூட்டு வரலாமா, ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாம பேசுற மாதிரிலாம் போயிட்டே இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஆக்சுவலா வந்து இவன் இவன் பிளே எப்படி இருக்குன்னு கோவிச்சுக்கவே மாட்டுறாங்க. புவனேஷ்குமார் என்ன ஆக்சுவலி ஒயினா அதுதான் போட்டு முடிச்சது? லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. மொத்த டீம் அவங்க கோஆர்டினேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபிகரை தூக்கி கேப்டன் ஆக்கணும். இப்போ அந்த ஃபேன் ஃபாலோயிங் வச்சு பண்றதுனால தான் அந்த ஈகோ கிளாஷஸ் நடக்குது. இப்போ இங்க இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல்லே கூட எடுத்துக்கோங்க, அவ்வளவு பேர் பூ பண்றாங்க ஹர்திக் பாண்டியாவை. ஏன் பண்ணணும்? இப்போ ஆக்சுவலி அவரு ஜிடிக்கு கேப்டனா இருந்தாரு. ஜிடிக்கு கேப்டனா இருந்தவரு இவங்க கூப்பிடுறாங்க மேனேஜ்மெண்ட். அவர் ஏன் கேப்டன்சி விட்டுட்டு இங்க வந்து சும்மா பிளேயரா ஆடணும்? அவரை நம்பி ஒரு டீம் ரெடி பண்ணிருக்காங்க. அவர் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்லணும்னா, என்னை நம்பி ஒரு டீம் ரெடியா இருக்குங்க, நான் அங்கேயே ஆடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை இப்போ செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க எவ்வளவு பேரு. ஆனா இப்ப அவரை பூ பண்றதுக்கு அவரு டிசர்விங்னு கேட்ட கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஒரு கால் எடுக்குது, இந்த மாதிரி கேப்டனா ஆக்கணும் ஹர்திக் பாண்டியாவை. அவங்க 3 வருஷமா கப்பு ஜெயிக்கலன்னு அவங்க ஒரு ப்ரெஷர்ல மாத்த ட்ரை பண்றாங்க, மாத்துறாங்க. அண்ட் அவரு ஒரு கேப்டன்சி கிளாஸ் இருந்தது அவரோட பாண்ட்லன்னு சொல்றாங்க. அவர் ஏங்க கேட்காம இருக்கணும் எனக்கு கேப்டன்சி கொடுன்னு? அதுக்கு இவங்க பேசி இருக்கணும். அடுத்த இயர் மெகா ஆக்ஷன் வருது, நான் அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரோஹித் சர்மா கிட்ட ஆடு, அடுத்த வருஷம் உன்னை நான் வந்து ரீடைன் பண்ணி உன்னை கேப்டன்சி ஆப்ஷனா மாத்துறேன், இப்ப மாத்த வேணா, அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கணும். இல்ல சிஎஸ்கே பண்ண மாதிரி ரோஹித் சர்மாவை ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்கணும். எனக்கு வந்து வேர்ல்டு கப் வருது, நான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆட போறேன், இங்க கேப்டன்சி ப்ரெஷர் எனக்கு தேவையில்லை, நான் வந்து T20 வேர்ல்டு கப்பை கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன்சி பண்ணுவாரு. இப்படி ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் நடந்ததுன்னா இப்படி ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் அப்செட் ஆயிருக்கவே மாட்டாங்க. இதுல யாரு தப்பு சொல்றதுன்னு தெரியல. அப்படி பிளேம் பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் தான் பிளேம் பண்ணணும். தேவையில்லாம ஹர்திக் பாண்டியாவை பிடிச்சி பூ பண்றாங்க. அவர் இந்தியாவுக்கு ஆடணும், அவர் சுத்தமா கான்பிடன்ஸ் இல்லாம இருக்காரு. அவரை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவுமே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. கரெக்ட் தான். ஓகே சந்தோஷ், நீ சொல்லுங்க ப்ரோ. தட்ஸ் ஓகே ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்ம தலை சொல்ற மாதிரி அதெல்லாம் கண்ட்ரோலபிள்ஸ், நம்ம கண்ட்ரோலபிள்ஸ் தான், ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம கண்ட்ரோலபிள்ஸ் என்ன இருக்கோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நடக்குதுன்னா கண்டிப்பா அது ரோஹித் கம்யூனிகேட் ஆயிருக்கும், எல்லாமே எல்லாருக்கும் கம்யூனிகேட் ஆயிருக்கும். பட் வெளியே நிறைய விஷயங்கள் வர்றது கிடையாது. இன்ஃபேக்ட் ருத்ராஜே சொன்னார், ஞாபகம் இருக்கா? லைக் 2 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட தோனி சொல்லிட்டாரு நான் கேப்டனா போறேன். நான் போன வருஷமே ப்ரிப்பேர்டா தான் இருந்தேன். இந்த வருஷம் வந்து நம்மளுக்கே தெரியல. ஸோ சட்டலா அந்த கேப்டன்சி டிராஃபிக் வந்து அந்த போஸ்ட் கொடுக்கும் போது ருத்ராஜுக்கு அமுச்சு விட்டாரு. ஸோ அங்கதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வந்தது. அப்புறம் ருத்ராஜ் டீசெண்டா சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி கூட மும்பை ஏதோ பண்ணிருக்கலாம். பட் அதுதான் சொல்றேன், அதுதான் அப்செட் ஆகுது ஃபேன்ஸ் மத்தியில. அது ரோஹித் சர்மாவே பண்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் ஸ்மூத்தா போயிருக்கும். அவங்க இவ்வளவு பெரிய பூவிங் அண்ட் அவங்க ஹோம் கிரவுடே அவங்களுக்கு அகேன்ஸ்டா நடந்துக்கிறதுலாம் நடக்காம இருந்திருக்கலாம். சரி, ஓகே, கமிங் டு தி மேட்ச். ஓகே, சொல்லிட்டு மேட்ச் இந்த மேட்ச் எப்படி போயிடுச்சு தான் இப்போ. அவ்வளவுதான் போச்சு தான். ஓகே ப்ரோ, நீங்க ஃபினிஷிங் பாயிண்ட் சொல்லிட்டு அந்த மேட்சுக்கு போயிடலாம். என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க மும்பை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை சொல்லிட்டு மேட்ச்க்கு போயிடலாங்கிற. இல்ல மும்பை பத்தி ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் த மொரால் இஸ் ஆல்ரெடி டவுன். ஐ திங்க் மும்பைலாம் ரொம்ப இனிமே ஐ டோன்ட் நோ, மேபி மிராக்கிள் தான் பண்ணுவோம். ஐ திங்க் இப்போ அந்த டேபிள் பார்த்தா அந்த டாப் 4 டீம்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு. சிஎஸ்கே, ஆர்ஆர், அதுக்கப்புறம் ஆர்ஆர் தெரியல, ஆர்ஆர் சோக் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு 5 கேம் தோப்பாங்க, உங்களுக்கு சொல்ல முடியாது. திடீர்னு 5 கேம் தோப்பாங்க. ஏன்னா பட் கேகேஆர், சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்ம். நான் ஏன் சொல்றேன், நெட் ரன் ரேட் எல்லாருக்கும் பாசிட்டிவ்ல இருக்கு. அண்ட் முன்ன பின்ன போனாலும் அந்த டாப் 4ல எப்படியா இது நழுவிடுவோம் நம்ம. நம்மளுக்கு ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் ஹோம் கேம்ஸ் நிறைய இருக்கு வர வீக்ஸ்லாம். சோ அதெல்லாம் வின் பண்ண 2 எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச், 2 எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோம். அப்புறம் 2 பஞ்சாபோட ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோம். சோ அது அப்படியே உள்ள ஓரளவுக்கு அப்படியே உள்ள போயிடுவோம். ஜிடியோட கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், அண்ட் ஆர்சிபியோட கண்டிப்பா ஜெயிப்போம். சோ வர 7 கேம்ல 4 கேம் ஜெயிச்சிருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 4 கேம் ஜெயிச்சாச்சா, இன்னும் 4 கேம் ஜெயிச்சு 16 பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வில் பி இன். ஸோ ஐ திங்க் இன்னியோட மேட்ச் பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஆர்சிபி ஒரு குட்டி கிரவுண்டு. ஸோ மேபி நாளைக்கு அந்த கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் ஒரு டீசென்டான ஒரு மேட்ச். 2 டீமுமே வந்து நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ஆட போறாங்க. ஸோ அந்த மேட்ச் பத்தி ப்ராப்ளி வி கேன் டாக், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கோட வந்து ஐ டோன்ட் நோ, எல்லாம் வந்தாங்க அடிச்சாங்க போனாங்க. ஆமா, நீ ஏதாவது சொல்லணும் இந்த மேட்ச் பத்தினா சொல்லு, நம்ம வேணா நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி போயிடலாம். ஆனா எனக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் என்னன்னா இன்ட்ரெஸ்டாவே இருந்துச்சு. ஸ்கோர் இந்த ஐஎஸ்எஸ் ஸ்கோரை வந்து பார்க்கும்போது 2 பேரும் ஆக்சுவலா இவங்களோட ஐஎஸ்எஸ் ஸ்கோர் வந்து பீட் பண்ற மாதிரி தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நானுமே அதுதான் எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ஆர்சிபி அந்த 263 மார்க்கை ரீச் பண்ணி
அதை தாண்டி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபேன்ஸ்க்கு அவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, அட்லீஸ்ட் அந்த கிரெடிட்ஸாவது இருந்திருக்கும். ஜஸ்ட்ல மிஸ் பண்ணாங்க 262. பட் அவ்வளோ டீசெண்டா ஒரு டிஃபீட் தான். ஸோ அவங்க காலர் தூக்கிட்டு போகலாம். எல்லாம் ஆக்சுவலா நல்ல எஃபெக்ட் தான் போட்ட மாதிரி இருக்கு. யாருமே வந்து சும்மாலாம் ஆடிட்டு போற மாதிரி தெரியல. நல்ல எஃபெக்ட் போட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. பரவாயில்ல. ஆனா இம்பாக்ட் காட்டினாங்க. ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல போட்ட மயங்க் மார்க்கண்டே அண்ட் பேட் கமின்ஸ் அதுதான் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, நல்ல லெக் ஸ்பின்னர் இல்ல, அதுதான் சாவல விட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா ஆர்சிபி கொஞ்சம் பிளேயர்ஸ பேக் பண்ணும். இவங்க என்னன்னா 2 மேட்ச் பாக்குறாங்க, அடிக்கலட்டி டிராப் பண்ணிடுறாங்க. அந்த ஹிமான்ஷு ஒருத்த லெக் ஸ்பின்னர்லாம் இருக்கான், கொஞ்சம் ஆடுறான், 2 மேட்ச் அடி வாங்கினே ஒரு 4 மேட்ச் அடிக்கும். சோ இப்போ இந்த மைண்ட் செட்ல என்ன ஆகும்னா, இவன் அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தானா, ஐயோ இந்த மேட்ச் நல்லா ஆடணும், இல்லாட்டி டிராப் பண்ணுவாங்க, அந்த ப்ரெஷர்லயே போடுவான். சிஎஸ்கே எல்லாம் பாருங்க, டேரல் மிச்சில் நம்ம டிராப் பண்ணணும் சொல்றோம். அவன் 16 மேட்ச் ஃபைனல்ஸ் தான் வந்து ஆடுவான். அவன் மோயின் அலி பெஞ்ச் தான். நம்ம சொல்லுவோம் சாண்டர் ஆடணும்னு, சான்ஸே இல்ல. சாண்டர் தான் பெஞ்ச் தான், சான்ஸே கிடையாது. இன்ஜுரி ஆனால் மேபி இருக்கலாம், அப்படி இன்ஜுரி ஆனாலும் டீக்ஷனா தான் ஆடுவாங்க சிஎஸ்கே. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை பேக் பண்ணி, இப்ப மேக்ஸ்வெல் அவுட் ஆனால ஆடு பரவாயில்ல, 4 டக் அடிச்சு 5வது மேட்ச் டக் அடிச்சா நாங்க பேக் பண்றோம், நீ ஆடுறோம் பாத்துக்கலாம். சோஷியல் மீடியா மேபி ஆர்சிபி ஆர் மோர் கெட்டிங் அந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர்ல ஓடுறாங்க எனக்கு நினைக்கிறேன். மேபி அவங்க பிளேயர்ஸை பேக் பண்ணா நிறைய சான்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பிரசன்னாவே சொல்லியிருப்பாரு, அந்த வில் ஜாக்சன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து ஓப்பனிங் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் எனக்கும் அது கரெக்டா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னைக்கு அவரு கவுண்டி மேட்சஸ் தான் பார்த்தேன், சம்மாட்டி அடிக்கிறாரு, டமால் டிமில் அடிக்கிறாரு, இறங்கி வந்து அடிக்கிறாரு 6. அந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேபி அதை ட்ரை பண்ணலாம். மேபி கொஞ்சம் அந்த சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் வெளியெல்லாம் விட்டு கொஞ்சம் ஆர்சிபி கேன் ஃபோக்கஸ் ஆன் தர் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன். அண்ட் பேக் பிளேயர்ஸ் லைக் மேக்ஸ்வெல்லாம் மேட்ச் வின்னருங்க. அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் பாத்தீங்களா, ஒருத்த கால் அடிப்பாங்க. இன்னைக்கு மேட்ச்ல இருந்தா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் தான் தோணுச்சு. ஒன்னும் இல்ல, மயங்க் மார்க்கண்டே வந்து 4 overs 51 மேக்ஸ்வெல் இருந்தா மயங்க் மார்க்கண்டே 4 ஓவர் போட்டிருக்க மாட்டாங்க, ப்ரெஷரா இருக்கும். கண்டிப்பா அந்த 3 ஓவர்ல டமால் டெமில் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அது இதுன்னு போட்டு அடிச்சிருப்பாரு. சோ மேபி ஒரு 4 overs போட்டிருந்தா கூட 4 overs 65 or 4 overs 70 முடிச்சிருப்பாரு அந்த மயங்க் மார்க்கண்டே. சோ தட் வுட் ஹவ் பீன் தி டிஃபரன்ஸ். மேபி இந்த 25 runs கூட ஒரு 10 runs மேபி வின் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா டிகேவே வந்து ரிவர்ஸ் குப்லாம் அவனுக்கு பட்டது, கையில மாட்டிச்சு 6 அடிச்சாரு. அதே மாதிரி கண்டிப்பா மேக்ஸ்வெலும் அடிச்சிருப்பாரு. பட் அதே மாதிரி ஆர்சிபி ஷுட் பேக் பிளேயர்ஸ் ஆர் தே ஹேவ் டு ஸ்டார்ட் பேக்கிங் பிளேயர்ஸ். இப்ப போனது போச்சுன்னு ஒரு 7 கேம் இருக்கு, மேக்ஸ்வெல் ஆட வைப்போம் எல்லா கேமையும். அதே ஒரே டீம் 7 மேட்ச் எப்படியும் குவாலிஃபை பண்றது கஷ்டம். ஒரே டீம் வச்சு ஆடுவோம் 7 மேட்ச், பார்ப்போம் என்னதான் ரிசல்ட் வருதுன்னு. 7ல 4 வின் பண்ணா கூட அவங்களுக்கு நல்லது தானே. So that is what I feel. பார்ப்போம். ஆக்சுவலி ஆர்சிபிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு கேப் கோலி போட்டிருக்காருல்ல, அது ஒரு 5 பிரிண்ட் கொடுத்து அவங்க 5 பவுலருக்கு போட்டு விட்டுறலாம். அவரோட தாண்டி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே வந்து 2 பவுலர் 68 65 கொடுத்துருந்தாங்க. ரீஸ்டாப்லாம் கிரைம் பாவம், அங்க போட்டா அதே இடத்துல போடலாம் 6. ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க எடுப்பட மாட்டாங்க. திருப்பி லாகி ஃபெர்குசன் எடுத்துட்டு வராங்க 152 பேஸ்ல போடுறவரை. என்ன யோசிக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, நாளைக்கு பேசுவோம். ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர். நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் டேபிள் டாப்பர்ஸ். போத் ஹஸ் ஒன்லி 1 defeat in their matches. இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஃபேவரட்ஸ் போயிடலாமா? யாரை நீங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், எனக்கு கேகேஆர் வின் பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா ஆர்ஆர் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 2 மேட்ச் தோக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு கேகேஆர் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆர் ஹோம் கிரவுண்ட் வேற, அண்ட் அவங்க டீம் பயங்கரமான ஹிட்டர்ஸ், எல்லாம் நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காங்க. ரசில்லாம் ஃபார்ம்ல இல்லாட்டியே ஒரு பேட்ல பட்டுச்சுன்னா 6, இப்போ வேற நல்ல டச்ல இருக்காரு. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு கேகேஆர் வின்க்கு தான் போறேன். எனக்கும் கேகேஆர் தான். நீங்க ப்ரோ? இல்ல எனக்கும் கேகேஆர் தான். பிகாஸ் ஆர்ஆர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் நல்லா ஆடிடுவானுங்க, 2வது ஹாஃப் தான் சோக் பண்ணுவானுங்க. சோ சின்ன கிரவுண்ட்ஸ் வேற, அண்ட் தெரியலங்க, இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி டாஸ் டியூ கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. டாஸ் தான் மெயின். ஆமா. அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ் தெரியல எப்படி போட போறாங்க. சின்ன கிரவுண்ட்ஸ், சஹால வந்து ஒரு மாதிரி சஹாலோட 4 ஓவர்ஸ் கொஞ்சம் கீயா இருக்கும். சஹால் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. அஸ்வின் ஆடுவாரா இல்லையா தெரியல. லாஸ்ட் மேட்ச் ஏன் இன்ஜோர்டா அவரு? ஐம் நாட் ஷூர். இன்ஜோர்டா? ஆமாமா, ஏதோ நிக்கல்னு சொன்னாங்க. 2 பேருமே, பட்லரும் இன்ஜூர்டு, 2 பேருமே இன்ஜூர்டு.
இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ஆடுவாங்களே தெரியல. அவங்க ஒரு பயங்கரமான இது பண்ணாங்க. ரஞ்சி ட்ரோஃபில நம்பர் 11 ஆனவரை தூக்கிட்டு போயிட்டு ஓப்பனிங் இறக்கி வச்சிருக்காங்க. அந்த தனுஷ் கோட்டியன் அவரு ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு போனாரு. 34 பாலுக்கு 26 28 அடிச்சு. ரொம்ப மோசமான பேட்டிங் அது. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய வீக் லிங்க் இருக்கு. அவங்க ஒரு நல்ல குவாலிட்டி ஆல்ரவுண்டரை மிஸ் பண்றாங்க. நல்ல 6 பேட்டர்ஸ் 5 பவுலர்ஸ் குவாலிட்டியா வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஃப்ளோட்டர் மாதிரி ஒரு இது பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல. யாரு ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இல்ல அவங்களுக்கு. பவுலிங்கும் போடுவாங்க இவங்க, பேட்டிங்கும் ஆடுவாங்கன்னு. ஆர்ஆர் சொல்றேன், ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆமா இல்லதான் இல்ல யாருமே இல்ல. அண்ட் அஸ்வின் ஆடலன்னா கஷ்டதான் போடுவாங்க கண்டிப்பா. கண்டெயின் பண்ற பவுலர் அவருதான். சாதல் தூக்கி தூக்கி போடுவாரு. ஒண்ணு போனா 6 இல்ல விக்கெட். அவர் ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டா போடுவாரு. தூக்கி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் கொஞ்சம் நல்லா வைடா அப்படியே ஃப்ளோட் பண்ணுவாரு. ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே ஸ்டார்ட். இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கா இருந்தது. அந்த அங்கிஷ் ரகுவன்சி வந்து ஆக்சுவலா அவர் ஒரு அண்டர் 19 கிரிக்கெட்டர். ஐ திங்க் அவர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பேட்ச் தான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் அவர் வந்து அக்ரெசிவ் கிரிக்கெட்டராவே. அவர் இப்போ அண்டர் 19 விளையாடிட்டு வந்திருக்காரு. அந்த பிரியம் கர்க் பேட்ச் அதல அவர் ஆடி இருக்காரு. அண்டர் 19 பிரியம் கர்க்கும் யசஸ்வியும் சேம். அவங்களுக்கு அடுத்த பேட்ச். இப்போ லாஸ்ட்ல ஃபைனல்ஸ்ல போயிட்டு தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்ச். ஆமா ஆக்சுவலா ஆனா அவர் செம்மையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு. ஐ திங்க் கௌதம் கம்பீர் ஹஸ் பிளேட் அ வெரி இம்பாக்ட்ஃபுல் ரோல் ஆஸ் அ மென்டர், ஆஸ் அ கோச் இன் த KKR squad. Even to be very honest, I go for KKR because smaller grounds and they have better quality bowling. Mitchell Stark நல்லா போடுவாரு. இப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா கண்டெயின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன் போடுவாரு. சோ மிச்சல் ஸ்டார்க் அகைன். சுனில் நரேன் பேங்க் 4 ஓவர் 20 ரன் கொடுத்தா பெரிய விஷயம். எக்ஸாக்ட்லி. அப்படி 32 ரன் கொடுத்தா கூட 2 விக்கெட் எடுத்துருவாரு. சோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் KKR. அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் திடீர்னு. ஏன்னா எனக்கு என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் கொஞ்சம் கியூட்டா ஆடிட்டு இருக்காரு. 34 of 34, 32 of 32 அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஐ ஹோப் ஹி ஆல்சோ கம்ஸ் பேக் டு த ஃபார்ம். அண்ட் ஆல்சோ வெங்கடேஷ் ஐயர். எனக்கு வெங்கடேஷ் ஐயர் வந்து ஏன் இப்படி விளையாடுறாங்கன்னு தெரியல. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு சீசன் நல்லா ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா ஆடிட்டு இருந்தாரு. டக்குன்னு 1 டவுன், டக்குன்னு 3 டவுன், டக்குன்னு 4 டவுன், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சோ அவருக்கும் ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுத்தா ப்ராபப்லி தேல் பி a much better side. Let's see. I'm also hoping for a KKR win because psychologically RRK வந்து this is the time of the tournament where they get into pressure because in the type of the tournament தான் வந்து அவங்க அந்த choking feels தான் கொஞ்சம் வரும். So let's see என்ன நடக்குதுன்னு. அல்லா பால் ஒரு 2 games ஆன ரோல் தோத்தாங்கனாலே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. RR அந்த அவங்க டிஎன்ஏல இருக்க விஷயங்கள்லாம் வந்து போகும் மைண்ட்ல. போன மேட்ச் ஜஸ்ட் வின் பண்ணாங்க. ஆமா, அது ஷிம்ரான் ஹெட்மயரால வின் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலி அந்த சாம் கரன் ஒரு பால் வந்து கையில இந்த பாம்ல பட்டு போயிடும். அதுவே வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகி பால்ட் வந்து அந்த அந்த சைட்ல நின்னுனா 2 பால் டாட் எடுத்திருப்பாரு ஹர்ஷதீப் அசால்ட்டா. நீ ஏதாவது சொல்லணுமா சந்தோஷ் KKR மேட்ச் பத்தி? KKR RR இல்ல எதுவும் இல்ல. சரி, ஓகே. கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் ஃபேண்டசி பிக்ஸ்க்கு போலாமா? யாராவது 2 பேரு. ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஓபனர்ஸ் தான் போறேன். அந்த 2 ஓபனர்ல ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க சுனில் நரேன் இல்ல பிலிப் சால்ட். ஆனா பிலிப் சால்ட் லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டாரு. திருப்பி ஒரு கன்சிஸ்டன்ட் கன்சிக்யூட்டிவ் 50s அடிப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லைன்னா இவருக்கு போலாம், ரசலுக்கு போலாம். மேபி இந்த மாதிரி தரல வந்து இவன்ட்ட போலாம். ஐ திங்க் ஐல் கோ வித் சுனில் நரேன். சுனில் நரேன் இல்ல, அந்த அங்கிஷ் ரகுவன்சி நாளைக்கு ஏதோ ஒரு ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ பேங்க் சஞ்சு சாம்சன் பிகாஸ் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அண்ட் he can take on the Sunil Narine and Varun Chakravarti எல்லாம் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி ஆடுவாரு. இன் கேஸ் இஃப் he survives that அந்த போல்ட்டோட அந்த 2-3 ஓவர் அந்த ஸ்விங் ஆகும் போல்ட்டோட மேபி if he survives that then he will take on bowlers like அந்த ஆவேஷ் கான், வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த சுனில் நரேன், அப்புறம் சுயேஷ் சர்மாலாம் வந்தா அவர்லாம் போலதான். ஸோ ஐ கோ வித் இவரு தான் சஞ்சு சாம்சன் அண்ட் மேபி ஐ பேங்க் ஆன் அங்கிஷ் ரகுவன்சி. ஏன்னா லாஸ்ட் மேட்சும் ஆடல. மேபி ஐ பேங்க் ஆன். சந்தோஷ், நீ யாருன்னு நினைக்கிற கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் 2 டீம்ல? நான் சுனில் நரேனை வச்சுக்கிறேன். ஆக்சுவலா சுனில் நரேன் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஸோ எனக்கு சுனில் நரேன். எனக்கு அவ்வளவா இந்த KKR பத்தி எனக்கு ஐடியா இல்லை.
ஓகே. ஷாருக் கான் எடுங்க bro. ஆர்ஆர்ல ரியான் பராக் ஆர்ஆர்ல வந்து என்ன சொன்னாரு? இம்பாக்ட் தான் இருக்கு. இல்ல கேகேஆர் கேப்டன் வந்து ஷாருக் கான் எடுங்கன்னு. ஓகே. ஓகே. அவரும் எல்லா மேட்சுக்கும் வராரு. படம் இல்லன்னு நினைக்கிறேன். அதான் வா படத்துக்கு நான் வரேன். ஆனா இனி எஸ்ஆர்எச் அவங்க ஓனர் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல வந்திருந்தாங்க. கலாநிதி ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. கரெக்ட். சரி. உதயநிதி தான் சரி, வரல, ஓகே. எல்லாம் வந்திருந்தாங்க. ஓகே, எல்லாருமே கேகேஆர் வின்க்கு தான் போயிருக்கோம். நாளைக்கு எப்படி மேட்ச் போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அந்த பிட்ச்ல. ஸோ நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல வந்து எல்லாரும் மீட் பண்றோம். பை. பை, தேங்க்யூ. ஏதாவது க்ளோசிங் தாட்ஸ் இருக்கா, இல்லைன்னா முடிச்சுக்கலாமா? இல்ல, நான் இன்னும் அந்த சிஎஸ்கேவோட மேட்ச்ல இருந்து நான் இன்னும் வெளியே வரல. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் வேற அந்த இன்ஸ்டால போட்டிருந்தேன்ல, ஸோ அதுல கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கவும் இன்னும் அதுலயே தான் சுத்திட்டு இருக்கு மைண்டு. அந்த ஹேங் ஓவர்ல தான் இருக்கும். தோனி 20/4லயே நான் ஆயிட்டேன். இனிமே நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு ஜாலி தாண்டா அப்படின்னு ஆயிட்டேன். அதுக்கும் ஜெயிச்சு கண்ணா 2வது ரெண்டு ஆசையா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் ஆக்சுவலா நான் மேட்சே பார்க்கல. டக்குன்னு பாத்தீங்கன்னா 10 overs ஏதோ 2 விக்கெட் இருந்தது. அது டக்குன்னு 2 விக்கெட் வந்துருச்சு. ஏன்னா நான் அந்த ஹேங் ஓவர்லயே இருந்தேன், அந்த சந்தோஷத்தையே மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அவன் 6 அடிக்கிறான், 4 அடிக்கிறான், எனக்கு நான் ஜாலியா பாத்துட்டு இருக்கேன் மேட்ச். அதுக்கப்புறம் ஆக்சுவலா நல்ல கம்பேக். இந்த மாதிரி இது ஐ திங்க் பீப்புள், நான் லாஸ்ட் டைம் வந்து நான் ஐ திங்க் ஐ மெட் பத்திரானா மீட் பண்ணும்போது சொன்னேன், ஐம் ஷூர் யூ ஆர் கோயிங் டு வின் தி டோர்னமெண்ட் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து ஹஹா அப்படின்னு சிரிச்சாரு. கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு போன சீசன். லாஸ்ட் இயரே அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு நிறைய மேட்ச். ஆக்சுவலி எங்க இருந்து டர்ன் ஓவர் ஆச்சுன்னா சின்னசாமியில தான் ஒரு 220 அடிச்சு அவங்க நல்லா போயிட்டு இருந்தாங்க, ஜெயிச்சிருவாங்க போலியேன்ற மாதிரி. அப்பதான் பத்திரனா ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்டேக்கர் செலிப்ரேஷனை போட்டாரு வந்து. ஜாலியா இருந்தது. அது லாஸ்ட் ஓவர்லாம் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணுவாரு. அந்த 9 of 2 பால்ஸ்லாம் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாரு. சூப்பரா இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் போகும்போது எல்லாருமே இந்த ஜடேஜா அவங்க பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, ஸ்டோக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து டக்குன்னு பத்திரனா பக்கத்துல வந்தேன் அப்படின்னு. ஹி ஃபெல்ட் குட். ஏன்னா எல்லாருமே அங்க போகும்போது நான் மட்டும் தனியா இங்க வந்தேன். அப்புறம் ஹி ஆக்சுவலி ஃபெல்ட் ரியலி குட். யங்ஸ்டர் வேற 21 years. அவ்வளோ சின்னதா தான் இருக்காரு. ஆக்சுவலி இட் வாஸ் a great experience. ஜடேஜா எல்லாம் மீட் பண்ணும்போது இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். சோ லெட்ஸ் see. இன்னொரு 4 நாள் சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. சோ அடுத்த மேட்ச் கூட அவ்வளோ ஒரு மாதிரி எல்எஸ்ஜியோட மேட்ச் தானே, ஏதோ ஒரு பெரிய டீம்லாம் கூட கிடையாது. அது வேற லோ ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும். அங்க வேற நடக்க போகுது லக்னோல. ஒரே ஸ்பின் ட்ராக். மேபி தீக்ஷனா ஆடலாம் அடுத்த மேட்ச், தெரியல. ஆமா, இல்ல மொயின் அலி கூட கூப்பிட்டு வருவாங்க. லாஸ்ட் இயர் மொயின் அலி செம்மையா பண்ணாரு அங்க. அவரு ரெயின் கர்டைன் மேட்ச் இல்ல மொயின் அலி பண்ணாரு அந்த மேட்ச்ல. அதெல்லாம் பண்ணலாம். மிச்சில் தான் ஆடுவாரு. 14 மேட்சஸ் மிச்சில் தான். நீங்க கவலையே படாத. வந்தா சர்ப்ரைஸ் ப்ரோ. I'll be happy if they play மோயின் அலி. ஆமா, பத்திரனாவே இவர் மேலே கை வைக்க மாட்டாங்க. சோ டாரல் மிச்சல் தான் ஆடுவார். பத்திரானா மேபி ஸ்பின் ட்ராக்காக இல்லனா வேணா யாராவது ஒரு பவுலரை டிராப் பண்ணி பத்திரானாக்கு ரெஸ்ட் கூட கொடுப்பாங்க. அவர் இன்ஜூர் ஆக கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ரெஸ்ட் கொடுத்து தீக்ஷனாவுல. But I have a doubt, Fizz is not available second part of the tournament. அவர் இல்லையா? ஆமா மே ஆக்சுவலி ஜிம்பாப்வே டூர் ஆஃப் பங்களாதேஷ் வருது. அதுக்கு அவங்க கூப்பிட்டுட்டாங்க அவரை ரிட்டர்ன் பேக். சோ அவர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே. சோ அவர் ஏப்ரல் எண்ட் வரைக்கும் தான் இருக்காரு. மேல இல்ல அவர் ஏப்ரல் எண்ட் வரைக்கும் தான் இருக்காரு. ஆமா, அதனாலதான் இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பவுலரை வந்து மேட்ச் பிராக்டிஸ்லயே வச்சுக்கணும், திடீர்னு எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு ஒரு குழப்புனாங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாரு பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்? லைக் இவர் போனா ஃபாஸ்ட் பவுலர் இருக்க மாட்டாங்க. தீக்ஷனாவை தான் ஆடுவாங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லா தீக்ஷனாவை தானே ஆடினாங்க. ஆனா இப்ப தீக்ஷனாவும் மிச்சலும் ஒரு காம்பினேஷனா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்களோன்னு பயமா தான் இருக்கு. அவர் வேற ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு, இவர் வேற ஸ்ட்ரோக் மேக் பண்ணவே மாட்டாரு. இல்ல அவரு ஒரே ஷாட் தான் ஆடுறாரு பாத்தீங்களா? ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட், ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட், ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ஃபீல்டருக்கே அடிச்சு 2 ஓடியே ரன் எடுக்கணும்னு பாக்குறாரு. தூபே வச்சுக்கிட்டு நீ 2 ரன் ஓட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி லைஃப்ல எல்லாருக்கும் கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா நம்மளாம் எங்கேயோ போயிடுவோம். பட் பாப்போம். சிஎஸ்கே ஹேவிங் நோன் சிஎஸ்கே they will play only மிச்சல். பாப்போம். அது அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணி நான் மோயின் அலி ஆடினா I'll be very happy. ஓகே, பாப்போம். இத பத்தி இன்னும் டீடைலா நம்ம
Thursday பேசலாம். ஃப்ரைடே மேட்ச்க்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ பேசலாம். Definitely. பார்க்கலாம். Thank you. Thank you. ஓகே, நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல எல்லாரும் மீட் பண்ணலாம். பை. Bye. Bye.